வெல்கம் பேக் டு த சேனல் கைஸ். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம நேற்று வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம போயிட்டு ஜாலியாக வந்து நம்ம சனாவை வந்து வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு வந்திருப்போம். அண்டு ஹலோ கைஸ், இதுதான் மின்னி, எங்கள் வீட்டோட புது கேட். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே லெட் மீ இன்ட்ரடியூஸ் மின்னி டு யூ பீப்புள் கைஸ். இதுதான் மின்னி. இது பார்த்தீங்கன்னா ரோட் சைட்லேருந்து அதுவாக வந்து எங்கள் வீட்டில் இருக்குது. ஒரு கிட்டத்தட்ட 1 வீக்காக இப்போ தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கு ஃபேமிலியில். மினி சே ஹாய் டு எவ்ரி ஒன். ஸோ ஹலோ கைஸ். ஸோ இது எப்போவுமே இப்போ குட்டீஸாக இருக்கிறதுனால அப்படியே கூடவே சுற்றிட்டே இருக்கும். அண்டு நான் நேற்று சொன்ன மாதிரியே வந்து இதை வந்து ரிமூவ் பண்ணுற பிளான் கைஸ். நான் கிட்ட வந்து உங்களுக்கு காமிக்க என்ன பண்ண போகிறோன்னா, இதை வந்து கழட்ட போகிறோம். அண்டு ஃபர்ஸ்ட் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லுக் வைஸ் வந்து அந்த ஸ்போர்ட்டினஸ் இருக்கும். அண்டு செகண்ட் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கோம் லைக் பெடாக் ஸ்டாண்டும், அதே மாதிரி வந்து நெக்ஸ்ட்டு வந்து அந்த வாட்டர் சர்வீஸ் பைப் இருக்கு இல்லையா, அதை வந்து வாங்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை வாங்கும்போது இது இருக்கும்போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதே மாதிரி நமக்கு அந்த ஸ்போர்ட்டி லுக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அண்டு யூ கைஸ் கமெண்ட். இது இப்போது ஆஃப்டர் பிஃபோர் பிக்சர் போடுறேன். ஸோ எது நல்லா இருக்குது அப்படின்றது நீங்கள் சொல்லுங்கள் கைஸ். அண்ட் இதை எப்படி கழட்ட போகிறோன்னா, நம்ம டூல் கிட்லேயே ட்ரை பண்ண போகிறோம். டூல் கிட்டில் ஒர்க் ஆகுதான்னு பார்க்க போகிறோம். இன்கேஸ் டூல் கிட்டில் வந்து ஒர்க் ஆகலைன்னா நம்ம இப்போ வந்து மெக்கானிக் ஷெட்டுக்கு போக போகிறோம் கைஸ். ஓகே, ஸோ கைஸ், ஸோ ட்ரை பண்ணலாம். இப்போது எப்படியாவது நம்ம டூல் கிட்லேயே வந்து ஓப்பன் ஆகுதா அப்படின்ட்டு. நார்மலாக நிஞ்சாவில் டூல் கிட் எங்கே இருக்குன்னா சீட்டுக்கு கீழே இருக்கும் கைஸ். ஸோ டூல் கிட் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். அண்ட் தென் அது வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்குமா அப்படின்றதும் செக் பண்ணிக்கலாம். ஐ டோன்ட் திங்க் இது வந்து நம்ம ஓப்பன் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல. நம்ம கவாசகி டூல் கிட்டில் வந்து உங்களுக்கு கிளியராக காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஒரு கட்டிங் பிளேட் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு ராட் டைப் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வி ஹேவ் தி சின்ன நெட்டு போடுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து 2 டபுள் சைஸ், ஒன்று பெருசு ஒன்று குட்டிஸ் வரும். அண்டு அதை விட்டுட்டு இது கொடுத்துருக்காங்க. பட் நம்ம இப்போ கழட்ட போகிற இது வந்து பாருங்கள். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், இந்த சைஸ். இங்கே ஒரு நெட் இருக்குது, அண்ட் தென் இங்கே ஒன்று இருக்குது, அண்ட் இங்கே ஒரு போல்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அவுட் சைட்லேருந்து இந்த கட்டிங் பிளேட் மாதிரி கூட ட்ரை பண்ணி இதை கழட்டிடலாம். பட் இது வந்து உள்ளே இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? ஸோ அந்த ஹோல்க்குள்ளே போகிற மாதிரி நமக்கு வந்து ஸ்க்ரூ ட்ரைவரோ இல்லை அந்த இது தேவைப்படும். ஸோ ஐ டோன்ட் திங்க் இதில் ஆகாது. ஓகே கைஸ், ஸோ நம்ம டூல் கிட்டில் வந்து நம்ம இது பண்ண முடியாது. ஓகே கைஸ், டூல் கிட் அண்டு டூல் கிட்டில் வந்து வேலைக்கு ஆகலை. நம்ம இப்போ டைரெக்டாக மெக்கானிக் ஷெட்டுக்கே போயிட்டு நம்ம கழட்டிடலாம் கைஸ். கைஸ், ஸோ நம்ம டூல் கிட்டை வந்து பார்த்தோம். பட் அதோட நெட்டெல்லாம் உள்ளே இருக்கிறதுனால நம்ம வந்து ஹைவேக்கு போயிட்டு தான் நம்ம பண்ணணும். ஓகே, அது எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு பேக் எடுத்துக்கிறேன். ஸோ பேக் அண்டு என்னோடய ஹெல்மெட் அண்ட் க்ளவுஸ் எடுத்துகிட்டு ஸோ அப்படியே நம்ம வந்து போய் மெக்கானிக் ஷெட்டில் அதை கழட்டிட்டு வந்துடலாம் கைஸ். லெட்ஸ் கோ. அண்டு மீதியாக மோட்டோ விலாகில் கண்டினியூ பண்ணுறேன். மினி டாட்டா. ஸோ எங்கள் அம்மா அந்த இதோட பேர் என்ன வச்சுருக்காங்க, இதோட பேர் வந்து எங்கள் அம்மா வச்சுருக்கிறது என்னென்னா மினின்னு வச்சுருக்காங்க. ஸோ மினி பாய் பாய் மினி. நம்ம போயிட்டு வரும். ஓகே, அது பாட்டுக்கு விளையாடிட்டுருக்கு. இப்போ தான் அதோட பால் குடிச்சிட்டு இருந்துச்சு. ஸோ மினி டாட்டா பாய் பாய் மினி. ஸோ ஆனால் இது ஒரு மாதிரி க்யூட்டாக நம்ம கையிலேயே சுற்றிட்டே இருக்கும். ஹெல்மெட் எடுத்துகிட்டு அண்டு மோட்டோ விலாகில் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். நம்ம போயிட்டு அதை கழட்டிட்டு வந்துடுவோம். கைஸ், வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. பைக்கில் அந்த விண்டு வரும் பாருங்கள், சில்லுன்ட்டு. வா 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 ஐ எம் அடிக்டட் டு தட் கைஸ். ஸோ பைக்கில் போகும்போது அந்த காற்று வரும் பாருங்கள், சில்லுன்ட்டு. கைஸ், நம்ம அதை எப்படியாவது போயிட்டு ரிமூவ் பண்ணிட்டு வந்துடலாம். நம்ம நார்மலாக போகிற கடையில் பசங்கள்லாம் இருப்பாங்க.
அங்கேயே போய் ரிமூவ் பண்ணிடலான்னு பார்க்குறேன். லெட்ஸ் சி கைஸ் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. அண்டு கைஸ் இங்கேருந்து என் வீட்டிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் போனால் மெக்கானிக் ஷெட், அண்ட் 2 கிலோமீட்டர்ஸ் சர்ன்னு போயிடும் கைஸ். ஸோ இன்னொரு ஹாப்பி நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் ஆக போகுது கைஸ். லாஸ்ட் இயர் வந்து 2023 ஜூலையில் ஸ்டார்ட் பண்ணோம். லைக் நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ என்ன போட்டோன்னா, நம்ம வீட்டில் வந்து நம்ம ஃபேமிலிக்காக ஒரு கார் வாங்கணும் கைஸ், சுசுகி ஃப்ரான்ஸ். ஸோ அந்த கார் வாங்கும்போது நம்ம சேனல் ஐடியா வந்து நான் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு, அது கார் டெலிவரி ஜூலை 17 எடுத்தோம். அண்ட் 2 or 3 டேஸ்க்கு அப்புறம் நான் அதை அப்லோட் பண்ணிட்டேன், எடிட் பண்ணி. ஸோ இட்ஸ் லைக் ஜூலை 19 or 20. இப்போ நம்ம போய் பார்த்தீங்கனாலும் 1 இயர் ஆகும் அப்படின்னு தான் காமிக்கும் அந்த வீடியோக்கு. அந்த 1 இயர் நம்ம என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்றத கண்டிப்பாக உங்கள் கூட பேசணும். அண்டு ஸோ நம்ம மெக்கானிக் ஷெட்டுக்கு போகிற வரைக்கும் அதை பேசிடலாம் கைஸ். அதுக்கப்புறம் வரும்போதும் அதை அப்படியே பேசிட்டு வரலாம், இல்லைனா அப்படியே நம்ம ஒரு ரவுண்டும் போயிட்டு வரலாம் கைஸ் ஜாலியாக. ஸோ 1 இயர் ஆக போகுது. நம்ம சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா யூடியூபோட ப்ரொசீஜர் படி அபோவ் 1000 ஆகிடுச்சு. பட்டு மானிட்டைஸ் பண்ண வந்து நம்ம வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ் கெயின் பண்ணோம் கைஸ், ஓகேங்களா, ரெவன்யூ ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நம்மளது இன்னும் அதில் பாதி கூட முடியல 4000ல். அண்டு அதை வந்து நம்ம கெயின் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறம் தான் நம்ம சேனலுக்கு வந்து எதனா ஒரு லைக் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, அப்டேட் பண்ண அச்சீவ் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா டெய்லி வீடியோ போடணும். பட் நான் ஒர்க்கில் இருப்பேன் இல்லையா, ஸோ 5 days வந்து 9 to 6 ஜாப் இருக்கும். பட் 6 o'clock அப்புறமும் இதுக்கப்புறம் வந்து டெய்லி விலாக் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ டெய்லினா நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் வாஷ் பண்ணணும். ஸோ அதே மாதிரி வந்து டெய்லி ஆஃப்டர் ஒர்க் எதனா ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணலான் இருக்கேன். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து நம்ம இந்த ஸ்மால் மாடிஃபிகேஷன் பண்ணுறது போட்டிருக்கேன். ஸோ நாளைக்கு அதே மாதிரி வேறு ஒரு வீடியோ இது பண்ணால் நல்லாயிருக்கும் சேம் அப்படின்ற மாதிரி. அண்டு நம்மளோட அடுத்த ரைடு கூட பார்த்திங்கன்னா August 15th பிளான் பண்ணியிருக்கிறதுனால இன்னும் ஒரு 15 daysக்கு மேலே இருக்குது. ஸோ இன்றைக்கி 23rd அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 20 days இருக்குது கைஸ். ஸோ 20 days வந்து நான் சைலண்ட்டாக இருக்க விரும்பலை. அதே மாதிரி வந்து நம்ம சேனல் இதுக்கப்புறம் தான் க்ரோ பண்ணணுமே நல்லா. ஸோ இதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஒரு எனர்ஜி கைஸ். ஸோ சீக்கிரமாக நம்ம அப்டேட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதுக்கு என்ன பண்ணணுன்னா, நம்ம டெய்லி வந்து விலாக் போட்டுகிட்டே இருக்கணும். ஸோ விலாக் வந்து இந்த மாதிரி லைக் ரெய்டு இல்லைனா கூட நம்ம வீட்லேயே லோக்கலில் வந்து எதனா யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு வந்து நீங்களே லைக் எந்த டாபிக் இருந்தாலும் ஓகே தான். ஸோ நீங்களே ஜாலியாக வந்து எதனா ஒரு டாபிக் சொல்லுங்கள், நான் வந்து அப்படியே வந்து அதை போஸ்ட் பண்ணுறேன் கைஸ். ஸோ ஐ திங்க் நம்ம மெக்கானிக் ஷெட்டு கிட்டே வந்துட்டோம். ஸோ அப்படியே கிட்டே போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஸோ திஸ் இஸ் ஆர் மெக்கானிக் ஷெட். லாஸ்ட் டைம் ஈவன் பின்னாடி ராடியும் இங்கே தான் கழட்டினேன். ஸோ இதையும் இங்கே கழட்டிடலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் இவங்க வந்து கழட்டுறதுலேயே இருக்கானுடா அப்படின்வாங்க. அண்ட் வீட்டில் கூட அது வேணாம் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் நான் தான் சரி அதை கழட்டிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானில் வந்திருக்கேன் கைஸ். ஸோ யூ கைஸ் டெல் மீ. அதை ரிமூவ் பண்ணால் வந்து 2 அட்வான்டேஜ் இருக்குது கைஸ். ஒன்று வந்து என்னோடய கவாசக்கி இது பெடாக்ஸ் டயர் ஒன்று வாங்கணும். அண்ட் தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் இது. அண்டு இப்போதைக்கு லூப் அண்ட் ஆயில் 5000க்கு ஒரு டைம் போடணும். அது என்னென்னு நான் இப்போ இது முடிச்சுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். அது உள்ளே போடுற மாதிரி இருக்கும்டா. ஸோ கைஸ் நம்ம வந்து அண்ணன் கடைக்கு தான் வந்திருக்கோம். கேஸ்ட்ரோல் பைக் பாயிண்ட் அப்படின்ட்டு நம்ம ஊரில் இதுதான் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ வந்தோடனே வேலையை முடிச்சிருவாங்க பசங்க. நம்ம ஃபேமிலியில் ஒருத்தர் மாதிரி தான் கைஸ். சொன்ன மாதிரி 2 நிமிஷத்தில் பண்ணிட்டாங்க. என்னடா தடன்னு ஆடுது, எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல கைஸ். ஸோ இந்த கம்பியை கழட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு மறுபடியும் அதை அப்படியே அட்டாச் பண்ண வேண்டியது தான். வி ஹாவ் எ விசிட்டர் ஃபார் அவர் பைக். பார்த்தீங்களா இவ்வளோ ஜாலியாக பண்ணிட்டுருந்தாரு. கைஸ் ஃபைனலி ரிமூவ் பண்ணியாச்சு. கடன். ஸோ இதை எடுத்துகிட்டு இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ லுக் அட் திஸ் கைஸ். ஸோ ஒரு மாதிரி ஸ்போர்ட்டியாக இருக்குல்ல, கொஞ்சம் அக்ரெசிவாக தான் இருக்குது. அதை எடுத்துகிட்ட பின்னாடி கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். நீங்கள் சொல்லுங்கள் கைஸ். ஓகே லெட்ஸ் கோ கைஸ். இதை பேக் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஹைவேல ஒரு ரைடு போயிட்டு வந்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க. லுக் அட் அவர் பைக் நவ் கைஸ். எப்படி இருக்குன்ட்டு கொஞ்சம் அக்ரெசிவாகவே இருக்குது. அந்த செயின் ஸ்ப்ராக்கெட்டெல்லாம் அப்படியே பார்த்து எனக்கு கொஞ்சம் அக்ரெசிவாக தான் தெரியுது. ஸோ ரைடா நம்ம அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு அப்படியே இப்படி வந்து கிளம்பிடலாம் கைஸ். ஃபைனலி வி ஹேவ் ரிமூவ்ட் அவர் திங். அண்டு ஒரு நல்ல பாயிண்ட் என்னென்னா, அது ஒரு ப்ரொடெக்டர் மாதிரி யூஸ் ஆகிருக்கும்.
அண்டு நமக்கு வந்து கொஞ்சம் லுக் வைஸும் நம்ம பார்க்க அக்ரெசிவாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி. அண்டு கைஸ் நம்ம நாய்ஸ் தொல்லை தாங்கலையே கைஸ், எங்கே பார்த்தாலும் குறுக்க வருது. அண்ட் எப்படியும் அது பேக்கில் கரெக்டாக பத்துமான்னு பார்த்தா கரெக்டாக அந்த காசுக்கு பேக்கில் கரெக்டாக பற்றிடுச்சு. அண்டு டுடேஸ் வீடியோ இது தான் பண்ணலான்னு ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணலான்ட்டு. அண்டு சரி உங்களுக்கு காமிக்கலாம். அதுவும் இப்போ நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி 1 year ஆச்சுன்னு பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ லெட்ஸ் கண்டினியூ டாபிக் கைஸ். ஸோ 1 year வந்து எப்படி போச்சுன்னே தெரில. ஸோ மச் வீடியோஸ் ரைட், அதே மாதிரி நிறைய எஃபர்ட்டும் போட்டிருக்கேன். அந்த விண்டு இருக்குது பாருங்கள், வேறு லெவல் கைஸ், வேறு லெவல். ஸோ பைக் இப்போ கொஞ்சம் அக்ரெசிவாகவே தெரியுது. ஓகே லெட்ஸ் கோ டு ஹைவே. ரொம்ப நாள் ஆச்சு பெட்ரோல் போடணுன்னு நினச்சேன். ஓகே கைஸ், நாளைக்கு பெட்ரோல் போட்டுக்கலாம். ஓ நம் வைசரை மூடாமலே பேசிட்டு வரேன் கைஸ், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட 1 week நான் அழுத்தியே பிடிக்கல, அப்படியே நார்மலாக ஜாலியாக. ஆனால் ஹைவேக்கு வந்தால் தான் அந்த சீனே இருக்குது கைஸ், வேறு லெவலில் ஓட்டணும் அப்படின்ற மாதிரி. அதுக்குள்ளே யூட்டனா அப்படின்ற மாதிரி இருக்குது. யூட்டன் வந்துருச்சு கைஸ். வி ஹாவ் டு டேக் யூட்டன். கைஸ் ஒரே ஒரு ஸ்ட்ரெச்சு, மறுபடியும் இப்போ யூட்டன் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். ஓகே கைஸ், லெட்ஸ் கோ பேக் டு ஆர் ஹோம். அண்டு கைஸ் டாபிக் வந்து நம்ம ஃபியூல் இப்போவே எம்டின்னு காமிக்குது. ஓகே ஸ்லோவாகவே போகலாம். அண்டு நான் பெட்ரோல் என்ன யூஸ் பண்ணுவேன் அது எல்லாமே இப்போயே சொல்லிடுறேன், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கட்டும். அப்படியே நான் ஜாலியாக வர ரைட் மாதிரி இல்லாமல் நான் நார்மலாகவே இந்தியன் ஆயில் பண்ணுவேன் கைஸ். ஃபர்ஸ்ட்டெல்லாம் நம்ம நார்மல் வண்டிக்கு வந்து நம்ம ஸ்கூட்டியோ இல்லை நம்மளோட அப்பா வண்டி இருக்குது பாருங்கள். ஸோ அதிலலாம் ஹோண்டா அதிலலாம் நான் என்ன பண்ணியிருப்பேன்னா மோஸ்ட்லி வந்து பாரத் பெட்ரோல் பங்க் போட்டுட்டு இருந்தேன். பட் ரீசெண்ட்லி என்ன பண்ணேன்னா நம்ம இந்த வண்டி வாங்கினதுக்கப்புறம் ஓகேங்களா, ஸோ இந்த வண்டி வாங்கினதுக்கப்புறம் இந்தியன் ஆயில் அங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இந்தியன் ஆயில் அண்டு XP 95 கைஸ், நார்மல் இல்லை பவர் தான் போட்டுட்ருக்கேன். அதில் கொஞ்சம் சிந்தட்டிக்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன், அதனால. அண்ட் அதே மாதிரி நார்மலாகவே நீங்கள் கூட இந்தியன் ஆயில் போடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா சில யூடியூபர்ஸ் வந்து போட்டிருக்காங்க, ரியலாக அப்படின்னு தெரியாது. நான் இது வரைக்கும் அதை டெஸ்ட் பண்ணல கைஸ், பட் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். பாரத் பெட்ரோல் பங்க், இந்தியன் அண்ட் HP 3 ட்ரை பண்ணும்போது அதிகமான மைலேஜ் வந்து ஃபர்ஸ்ட்டு இந்தியன் ஆயில் வந்திருக்கு, செகண்ட் பாரத், தேர்டு வந்து HP வந்திருக்கு கைஸ். ஸோ யூ கேன் ப்ரிஃபர் அக்கார்டிங்லி. பட் நார்மலாகவே நான் வந்து பவர் எங்கே இருக்கோ அங்கே போட்டுருவேன். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இந்தியன் ஆயில், அதுக்கப்புறம் ஷெல்லு, அதுக்கப்புறம் HP, இந்த 3ல் எங்கே இருந்தாலும் போட்டுருவேன். பட் ஐ திங்க் ஓவர் ஹீட்டடாக தெரியாதுன்னு நினைக்கிறேன் பெட்ரோல் ஃப்ளோவில், பட் ஐம் நாட் ஷூர் அபவுட் த மெக்கானிசம். அண்ட் அதே மாதிரி இந்த வாப்லிங்க்கும் நேற்று ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, கண்டிப்பாக அது வெரி இம்பார்ட்டன்ட் திங் கைஸ், ஓகேங்களா. ஸோ வாப்லிங்க் வந்து எனக்கு ஐ கெஸ் கோயம்புத்தூர் வந்து ஒரு நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு வந்து காண்டாக்ட் பண்ணியிருந்தார், லைக் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அது ஒரு செப்பரேட் விலாகே பண்ணலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் கைஸ் இந்த வாப்லிங் ஆகுது பாருங்கள். ஸோ இதை வந்து ஈஸியாக நிப்பாட்டிடலாம். எப்படின்னா இந்த ஹேண்டில் பார் வெயிட்டை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும், அதுதான். அந்த ஹேண்டில் பார் என்ன ஏது அப்படின்னு டீட்டெயில்டாக வந்து இன் ஃபியூச்சரில் மேபி நான் அதை செக் பண்ணிவிட்டு போடலாம். அந்த ஹேண்டில் பார் வெயிட் எவ்வளோ தெரியுங்களா கைஸ், 8K ஆகிடும். ஸோ அந்த 8Kக்கு வந்து இப்போ பண்ணணுமா அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அண்டு கைஸ் அதை விட்டுட்டு நம்ம நாளைக்கு எதனா ஒரு வீடியோ போடணும், கண்டினியூ பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்களா. ஏன் கண்டினியூ பண்ணணுன்னா நம்ம வந்து 1 year ஆகிடுச்சு. சப்ஸ்கிரைபர்ஸ் வைஸ் வந்து ஆவரேஜாக கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. பட் வாட்ச் ஹவர்ஸ் வந்து நம்மளது வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது கைஸ். ஸோ கண்டிப்பாக அதை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணணும். அதே மாதிரி அதுக்கு வீடியோவும் நான் போடணும். ஒர்க்கில் வந்து பிஸியாக இருக்கும்போது அப்போ கூட நான் அடிக்கடி எப்படியாவது போட்டுருவேன். பட் சம்டைம்ஸ் அந்த 10 days கேப்பெல்லாம் வந்துடும் இல்லையா. ஸோ அதில் வந்து கொஞ்சம் வாட்ச் ஹவர்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. பட் ஐ வாண்டட் டு மேக் இட் ஹேப்பன் கைஸ். வாட்ச் ஹவர்ஸ் கண்டிப்பாக வரணும். அதுக்கு எதுவும் இல்லை கைஸ், ஜென்ரலாக நான் என்னென்ன வீடியோ போடுறேன்னு ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்சம் மொக்கையாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அவர் சேனல் இஸ் மானிட்டைஸ்ட், அதுக்கப்புறம் வந்து நம்ம ஓரளவுக்கு ஓகேங்களா, ஸோ ஜாலியாக பண்ணிடலாம். பட் இப்போது அது எப்படின்னா அது ஒரு டைம் லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க கைஸ் யூடியூப்பில், அந்த டைம்குள்ளே நம்ம பண்ணணும், இல்லைனா நம்ம பண்ணதெல்லாமே வேஸ்ட், அந்த கணக்கு தான். ஸோ அதை மட்டும் நான் கொஞ்சம் சீரியஸாக பண்ணிகிட்ருக்கேன். லெட்ஸ் சி கைஸ். ஸோ
யூடியூப்லேயும் எதனா ஒன்று பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு பைக்கை காமிச்சிடுறேன் எப்படி இருக்குது அப்படின்றது நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். அண்ட் தென் வில் மூவ் டு அவர் ஹோம் கைஸ். ஸோ வீடியோ பெருசாகவும் வேணாம் அப்படின்ற மாதிரி. ஸோ பாயிண்ட் ஆல்ரெடி வீடியோ வரைக்குமா போயிடுசானா. ஸோ லுக் அட் திஸ் கைஸ். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இருந்த இமேஜும் நான் ஆட் பண்ணுறேன். இப்போ இருக்கிற இதுவும் பாருங்கள். எனக்கு என்ன எப்படி இருக்குன்னா, செயின் க்ளீன் பண்ணும்போது வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பெடாக் ஸ்டாண்ட் போடவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக அது எப்படி இருக்குன்னா, இங்கே ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு ஸ்க்ரூ அண்டு இங்கே ஒன்று. பட் இதை போட முடியாது அப்படின்ட்டாங்க. ஏன்னா அது எடுத்துட்டதுனால இங்கே போட்டோன்னா வெளியே அந்த இதுக்கு டச் ஆகும் அப்படின்ட்டு அதுலேயே போட்டு டைட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எல்லாமே சேஃபாக ஆல்ரெடி இது இங்கே ஒரு ராடு வரும் இல்லையா, அதெல்லாம் எடுத்து வந்து ஒரு பேக்கில் சேஃபாக வச்சுருக்கேன். மேபி ஃப்யூச்சரில் எப்போ வேணுமோ அப்போ நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் இல்லையா, அந்த பிளானில் தான் இருக்கேன் கைஸ். ஸோ லுக்கட் சனா. ஸோ அந்த ப்ரொடெக்டர் கம்பி இருக்கிறது கரெக்டாக இருந்துச்சா இல்லை அது இல்லாமல் நல்லா இருக்கா அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்து எனக்கு சொல்லுங்கள். ஸோ நீங்கள் சொல்கிறதுல வந்து எது மெஜாரிட்டியாக இருக்கோ அதே தான் பண்ணுவேன். இன்கேஸ் அது இல்லாமலே எனக்கு வந்து பிடிச்சிருக்கு கைஸ். லைக் கொஞ்சம் அக்ரெசிவாக ஃபீல் ஆகுது. அண்டு பெரிய பெரிய பைக்லேயும் அதெல்லாம் வராது. ஸோ எனக்கு தெரிஞ்சு லுக்கிங் குட் ஆக்சுவலி. ஓகே கைஸ். ஸோ இதை விட்டுட்டு நம்ம டாபிக் வந்து பேசணும் இல்லையா. 4000 வாட்ச் ஹவர்ஸ் பண்ணணும் வித்தின் 1 இயர்க்குள்ளே பண்ணணும். பட் ஆல்ரெடி 1 இயர் முடிஞ்சதுனால நம்மளோட பழைய வீடியோ டே பை எவ்வளோ வாட்ச் ஹவர்ஸ் போயிடுச்சோ அது இல்லாமல் இப்போ புதுசாக தான் கேல்குலேட் ஆகும். அண்டு அதை வந்து டீட்டெயில்டாக நான் கண்டிப்பாக சொல்கிறேன். லைக் அது என்ன ப்ரொசீஜர், மானிட்டைசேஷனுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு பீப்புள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் அதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து செப்பரேட் வ்ளாகாக பண்ணுறேன். அண்டு இப்போது வந்து எனக்கு என்னென்னா, ஸோ இதுக்கப்புறம் வந்து டெய்லி ஒவ்வொரு வீடியோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஒரு நாள் இன்கேஸ் டெய்லி பண்ண முடியல, சம்டைம்ஸ் என்னோடய ஒர்க் ப்ரெஷரில் லேட் ஆகிடுச்சு அப்படின்னா நைட்டு பண்ண முடியாது இல்லையா, டார்க்கில் அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ அடுத்த நாள் ஓகேங்களா பண்ணுற மாதிரி நீங்கள் டெய்லி கமெண்ட் பண்ணுங்கள். டூ கமெண்ட் லைக் எதனா நம்ம ரைடு பார்த்திங்கன்னா அடுத்த 1 வீக் இல்லைனா 2 வீக்ஸ் தான் நம்ம ரைடு போவோம். மீதி வந்து நம்ம வந்து ஜென்ரலாக வீட்டில் அந்த ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம டெய்லி விளாக் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஏன்னா அந்த மாதிரி பண்ணால் தான் நம்மளோட யூடியூப் க்ரோ ஆகும். ஸோ கீப் சப்போர்ட்டிங் கைஸ். நீங்கள் ஆல்ரெடி ஏகப்பட்ட பேர் ஷோயிங் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். அண்டு இப்போ வந்து நம்ம எப்படியாவது இதை அச்சீவ் பண்ணணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா கடுமையாக இன்னும் வலிக்கணும். ஆல்ரெடி கடுமையாக வலிச்சிட்டு தான் இருக்கும். பட் இதுக்கப்புறம் வந்து டெய்லி வீடியோ போடணுன்ட்டு இருக்கேன். அண்டு அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸாவது எதனா ஒரு இம்பார்ட்டன்ட் இல்லை சனாவை காமிக்கிறதே ஒரு இன்ஃபர்மேஷன் தான். கைஸ் லுக் அட் ஹர் கைஸ். இவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல. ஸோ க்ளீனாக இருக்குது ஆக்சுவலாக. இப்போ தான் எனக்கு வண்டியை பைக்கர்ஸ் நார்மலாகவே நம்ம ரொம்ப க்ளீனாக தான் வச்சுப்போம். ஸோ நேற்று தான் வாஷ் பண்ணிவிட்டு வந்து அப்படியே சும்மா பலன்னு இருக்குது. அண்ட் கைஸ். ஸோ இந்த வீடியோவை இங்கேருந்து என் பண்ணிக்கிறேன். அண்ட் நாளைக்கு என்ன வீடியோ பண்ணலான்ட்டு ஆக்சுவலாக இதோட பிரேக்கிங் டெஸ்ட் பண்ணணும். ஸோ மேபி அதை கூட நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி வேறு எதனா டீட்டெயில்டு இல்லை வேறு எதனா நம்ம ஏரியாவில் லோக்கலில் வந்து பண்ணுற மாதிரி எதனா உங்களுக்கு ஐடியா இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஈவினிங் டைம் வந்து நான் அதை வீடியோவாக போடுறேன். ஸோ தட் உங்களுக்கும் என்டர்டெயின்மெண்ட் ஆன மாதிரியும் இருக்கும், எனக்கும் வந்து பர்சனலி யூடியூப்பில் க்ரோ பண்ண ஒரு சான்ஸ் கிடைக்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ டூ கமெண்ட் கைஸ். vlog இங்கேருந்து முடிக்கிறேன். டாடா பை பை ஃப்ரம் சயாம் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு லைக். பை பாய்.